அமேசான் ஆன்லைன் ஷாப்பிங் எல்லோரும் பண்ணிகிட்ருப்போம். அவர் அதை உருவாக்கிய ஜெஃப் பெசோஸ் அப்படிங்கிறவருடைய ஜாதகத்தை நம்ம பார்க்குறோம். எதுக்காக இந்த மாதிரி ஜாதகத்தெலாம் எடுத்து பார்க்குறோன்னா, எப்படி இவங்களால் இவ்வளோ பெரிய சாதனைகள்லாம் செய்ய முடியுது? ஒரு ஆன்லைன் ஷாப்பிங்கை உருவாக்கி இன்றைக்கி பல்லாயிரம் கோடிகள் டிரான்சாக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, அது கண்டிப்பாக ஒரு மனிதரால் முடிஞ்ச விஷயம் இல்லை. அந்த மனிதருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜாதகம் செய்யக்கூடிய சிறப்பு தான் அப்படின்னு சொல்லலாம். எல்லோரும் தான் கோடிக்கணக்கான மனிதர்கள் பூமியில் வாழ்ந்துட்டுருக்காங்க, எல்லாருமா சாதனை பண்ணிகிட்ருக்காங்க, எல்லாருமா வியாபாரத்தில் மிகப்பெரிய நிலையை அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அப்படிலாம் இல்லை. ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஆரம்பித்து இவ்வளோ பல்லாயிரம் கோடிகளை சம்பாதிச்சுட்ருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு அவங்க ஜாதகம் தான் அவங்களுக்கு ஈடு கொடுக்குது, அவங்க ஜாதகம் தான் அவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது ஒரு ஜாதகத்தில் கட்டத்தை பார்க்க ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா லக்னத்திலேயே பார்த்திங்கன்னா மீன லக்னத்திலேயே குரு உட்கார்ந்துக்கிட்டு அம்சயோகத்தை உருவாக்கி தொடக்கத்திலேயே அவருக்கு மிகப்பெரிய லாபத்தையும் அவருடைய சிறப்பையும் சிறந்த ஆளுமையும் அறிவையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது. அப்படிங்கிறது இதுவே அவருடைய தொடக்க புள்ளியும் மிக சிறப்பாக இருக்குது பாருங்கள். அப்போ அவருடைய ஜாதகத்தில் லக்னம் தான் தொடக்க புள்ளியும், தொடக்க புள்ளியிலே பார்த்திங்கன்னா மீன லக்னமாக இருந்து அதில் குரு உட்கார்ந்துக்கிட்டு அம்சயோகத்தை உருவாக்கி அவருக்கு மிகப்பெரிய நிலையை காமிச்சிட்டாரு. இப்படி பார்த்திங்கன்னா இது பார்த்தாலே தெரிஞ்சு போய் ஒரு மிகப்பெரிய சாதனையை செய்யக்கூடிய நபர் தான் அப்படிங்கிற மாதிரி. அடுத்ததாக பார்த்திங்கன்னா 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா சூரியன் புதன் கேது எல்லோரும் சேர்ந்து உட்காந்து 10ஆம் இடமான தொழில் ஸ்தானம் பார்த்திங்கன்னா அங்கே சூரியனும் புதனும் சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்கி இவரையுடைய உச்சநிலையை, அதாவது வியாபார அறிவையும் மிகச்சிறந்த ஆளுமையும் கொடுத்து எந்த அளவுக்கு சம்பாதிப்பார் அப்படிங்கிறதெல்லாம் காமிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா செவ்வாய் 11 பார்த்திங்கன்னா உச்சம் பெற்று அமர்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அவருடைய நிர்வாகத்திறன் அப்படிங்கிறதையும் வெற்றியையும் இது குறிக்குது. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா செவ்வாயோடு சேர்ந்து சனியும் சேர்ந்து மகர ராசியிலேயே அமர்ந்திருக்கிறது மிகப்பெரிய யோகத்தை காட்டுது அப்படின்னு சொல்லலாம். செவ்வாய் மகரத்தில் உச்சம், அதே இடத்துல சனி மகரத்தில் ஆட்சி, 2 பேரும் சேர்ந்து ஒரே இடத்துல அமர்ந்து இவருக்கு மிகப்பெரிய உயர்ந்த நிலையை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இது மாதிரி ஒரு 3 யோகங்கள் இதில் காட்டப்படுது. ஹம்ச யோகம் மீன லக்னத்திலே குரு அமர்ந்து லக்னாதிபதி அவருக்கு அம்ச யோகத்தை கொடுக்குறாங்க. ருசக யோகத்தை செவ்வாய் 11 உச்சம் பெற்று அவருக்கு ருசக யோகத்தை கொடுக்குறாங்க. அதே இடத்துல சனியும் ஆட்சி பெற்று இருக்கார். புத ஆதித்ய யோகம் 10ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா சூரியனும் புதனும் இணைஞ்சு புத ஆதித்ய யோகத்தை கொடுக்குறாங்க. இது மாதிரி 3 விதமான யோகங்களை கொடுத்து அவரை வியாபாரத்தில் இன்றைக்கி பல்லாயிரம் கோடிகளாக சொன்ன போன வருஷமே பார்த்திங்கன்னா கடைசியாக பார்த்தது பார்த்திங்கன்னா என்ன அளவுக்கு அவங்க டேர்ன் ஓவர் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கும்போது 69,000 கோடிக்கு டேர்ன் ஓவர் பண்ணியிருக்காங்க போன வருஷம். அப்படிங்கும் போது இதில் ஜாதகம் தான் காட்டுது, ஜாதகத்திலே தெரிஞ்சு போயிடுது எந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஜாதகம் அப்படிங்கிறது. அதனால தான் அவர் இன்றைக்கி ஒரு சக்தி வாய்ந்த, உலகத்திலேயே சக்தி வாய்ந்த நபராக கருதப்படக்கூடிய நபராக இருக்கார். மகர ராசியில் செவ்வாய் உச்சம் பெற்று 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா அந்த நபர் பார்த்திங்கன்னா அபாரமான துணிச்சல், நிர்வாகத்திறன், எதையும் சாதிக்கக்கூடிய பிடிவாதம் கொண்டவராக இருப்பார். அதே இடத்துல பார்த்திங்கன்னா சனியும் உட்காந்து ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறது மிகப்பெரிய சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அப்போ இதெல்லாம் ஒரு சிறப்பான, அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இவர் பெரிய அளவிலான சொத்துக்களையும் நீண்ட கால முதலீடுகளையும் நிலையான வருமானத்தையும் இதெல்லாம் காட்டுது அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஜாதகத்தில் மிக சிறப்பு வாய்ந்த அம்சங்கள் இருக்கிற ஒரு நபர்னால தான் இவ்வளோ பெரிய சாதனைகள்லாம் செய்ய முடியும். ஆன்லைன் ஷாப்பிங் ரொம்ப லேட்டாக தான் வந்தது, ஆனால் அதில் கூட பார்த்திங்கன்னா இன்றைக்கி பல்லாயிரம் கோடிகளை உருவாக்கி பல்லாயிரம் கோடிகளை டேர்ன் ஓவர் பண்ணிகிட்ருக்கார் அப்படின்னு சொன்னால் அவருடைய ஜாதக அமைப்பு அவ்வளோ சிறப்பாக இருக்குது. லக்னத்திலேயே குரு அமர்ந்து அம்ச யோகத்தை உருவாக்கி அவருக்கு மிகப்பெரிய சாதனை நிலையை உருவாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் எல்லாருக்கும் அமையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நாமெல்லாம் ஜஸ்ட்டு கண்காட்சி போல் இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாமே தவிர, ஆனால் உண்மையிலேயே ஒரு மனிதர் எப்படி இப்படி உயர்ந்தால் நம்ம கேள்வி கேட்போம். அப்போ அந்த மனிதர் உயரலை, மனிதருடைய ஜாதகம் அந்த அளவுக்கு உயர்வாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போ அதுதான் அவரை அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த நிலை கொண்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஒரு ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா அம்ச யோகம் இருக்குது, புத ஆதித்ய யோகம் 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ருசக யோகம் செவ்வாய் 11 மகரத்தில் உச்சம் பெற்று கிடச்சிருக்கு. இதெல்லாம் அவருக்கு மிகப்பெரிய உயர்ந்த நிலையை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் அவருக்கு மிக சிறப்பான அமைவு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தோன்னா சந்திரனுக்கு குரு பார்க்கும்போது 4ஆம் இடத்துல அமைஞ்சு கேந்திரத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுவும் பார்த்திங்கன்னா இவருக்கு ஒரு சிறப்பான யோகத்தை, இது மாதிரி பல யோகங்கள் 3லேருந்து 4 யோகங்கள் அமைஞ்ச ஒரு ஜாதகம். அதனால தான் இவர் பார்த்திங்கன்னா பல்லாயிரம் கோடி. அதே சமயத்தில் உனக்கு கவனிக்கணும் என்னென்னு பார்த்திங்கன்னா
லக்னாதிபதி மிக சிறப்பாக இருக்கிற அதான் முக்கியமான விஷயம். லக்னாதிபதி சிறப்பு இல்லாமல் வெறும் யோகங்கள் மட்டும் ஜாதகத்தில் இருக்குன்னு சொன்னோன்னா கண்டிப்பாக அவரால் உயர்வு அடைய முடியாது. லக்னாதிபதி பார்த்திங்கன்னா குரு வந்து லக்னத்திலேயே அமர்ந்து மிக சிறப்பாக அவர் கொடுத்துருக்கார் அப்படின்னு சொல்லலாம். ஹம்ச யோகத்தை உருவாக்கியிருக்கான்னு சொல்லலாம். இது மாதிரி பல யோகங்களை அமைந்த இந்த ஜெஃப்ரி பெசோஸோட ஜாதகத்தை நம்ம பார்த்துட்ருக்கோம். இதெல்லாம் வந்து பல கோடி நபர்களில் ஒரு நபர் அப்படின்னு தான் சொல்லலாம். எல்லாருமே வந்து இந்தளவுக்கு உயர்ந்து வந்துடுறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. நிறைய ஆன்லைன் ஷாப்பிங்லாம் இருக்குது. நிறையா பேர்னால அந்த கடையை ஆரம்பிச்சுட்டு ஆப்பை க்ளோஸ் பண்ணுறவங்களாம் நம்ம பார்க்குறோம். ஏன்னா நிறைய பேரால் அந்த டீலிங்லாம் பண்ண முடியாது, ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நின்று ஜெயிச்சு இன்றைக்கி பல்லாயிரம் கோடிகளை அவர் சம்பாதிச்சுட்டுருக்கான்னு சொன்னால் அவருடைய ஜாதக அமைப்பே காரணம் அப்படின்னு சொல்லி, அந்த ஜாதக அமைப்பு தான் அவருக்கு வந்து இந்த உழைப்பை கொடுக்குது, திறமையை கொடுக்குது, அறிவாற்றலை கொடுக்குது, வியாபார நுணுக்கங்களை கொடுக்குது. இதெல்லாம் எல்லாமே கொடுக்கறதுக்கான ஜாதகம் தான். ஜாதகம் இல்லாமல் ஒரு தனி மனிதன் ஜாதகமே சரியில்லை அப்படின்னு சொன்னால் கடைசியில் பார்த்திங்கன்னா நம்ம தெருவில் பார்க்குறோம். நிறைய பேர் வண்டி இழுக்கிறாங்க, ஆட்டோ ஓட்டுறாங்க, தெருவில் ஏதோ ஒரு சின்ன பொருளை வச்சு வியாபாரம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய அந்த ஜாதக அமைப்பு அப்படி இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு மேலே அதுக்கு மேலே ஒன்றும் பண்ணக்கூடாது. ஜாதக அமைப்பு ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொன்னால் உள்ள உச்ச கோடீஸ்வரன் ஆக்கி பெரிய நிலையை உருவாக்குது. ஜாதகம் சரியில்லைன்னு சொன்னால் தெருவோரத்தில் ஒரு சின்ன வியாபாரத்தை தான் பண்ணக்கூடாது. அந்த வியாபாரத்திலே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கடன் வாங்கியிருப்பாங்க, என்ன செய்யுதுன்னு தெரியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க, குடும்பத்தை நடத்த முடியாது, வியாபாரம் தான் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி வியாபாரம் பண்ணுறவங்கலாம் பார்த்திங்கன்னா அது உங்களுடைய ஜாதக அமைப்பு தான் காரணம். மனிதனை பொறுத்தளவில் எதுவுமே மனிதனாக செயல்படுறதில்ல. அவங்களுடைய ஜாதகமே அவங்கள செயல்படுத்தி என்ன செய்யலாம், என்ன பண்ண வைக்கலாம், எந்த அளவுக்கு உயர்ச்சியை கொடுக்கலாம், எந்த அளவு தாழ்வை கொடுக்கலாம், எல்லாத்தையுமே தீர்மானிக்கிறது ஜாதகம் தான் அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவின் வாயிலாக தெரிஞ்சுக்கிறோம். இது போன்ற சிறப்பான பதிவுகளுக்கு அன்னை அபிராமி அஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிங்க. உங்களுடைய ஆதரவுனால தான் எல்லோரும் வளர்ந்துருக்காங்க. எங்களையும் ஆதரித்து வளர வைங்க. நன்றி, வணக்கம்.